திகடச் சக்கர செம்முக மைந்துளான் சகடச் சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம். வல்ல விநாயகப் பெருமானை வணங்கி இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். இந்த வீடியோ என்னென்னா, இந்த கோச்சாரப்படி சனிப்பெயர்ச்சி நமக்கெல்லாம் எவ்வளவு பலன்கள் கொடுக்குது, நல் பலன்களாக எவ்வளோ கொடுக்குது, தீய பலன்களை எவ்வாறு கொடுக்குறன அப்படிங்கிறத எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த சனிப்பெயர்ச்சி கோச்சாரப்படி நடப்பது 33% தான் அது வந்து நம்மளுடைய ராசிப்படி நடக்கும். அது இல்லாமல் நம்ம இந்த சனிப்பெயர்ச்சியை எவ்வாறு நம்ம கணக்கிடுவது, நம்ம லக்கணத்துக்கு எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்ப்போம். ஜனன ஜாதகத்தில் அடிப்படையில் இந்த கோச்சார சனி எவ்வாறு நமக்கு பலன் கொடுக்குறது அப்படிங்கிறத, எவ்வளவு தூரம் நமக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் மேச ராசிக்கான கோச்சாரப்படி சனிப்பெயர்ச்சி பலன்கள் எவ்வாறு அமையும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ மேசம் வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு முதலாவது ராசி. இதற்கு 12ஆம் இடத்துல வந்து இந்த சனியானவர் வருகிற 29/3/2025 வந்து பயிற்சி ஆகிறாரு. இப்போ இந்த மேச ராசிக்கு 7.5 சனி என்பது ஆரம்பமாகிறது. ஆக இந்த சனியாகிறது 12ஆம் இடத்தில் விரயச்சனியாக வரும். ஆதலால் கொஞ்சம் எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மேசராசிக்காரர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மேசராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள சனி தன்னுடைய 3வது பார்வையாக மேசராசிக்கு 2ஆம் வீடான ரிஷபத்தையும், தன்னுடைய 7வது பார்வையாக கன்னியையும், தனது 10வது பார்வையாக தனுசுவையும் பார்க்கிறார். இது மேசராசிக்கு வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2வது ஸ்தானத்தையும், மேசராசிக்கு 5வது ராசி 6வது ராசியான கன்னியையும் பார்க்குறாரு. 6வது இடம் என்பது ருணரோக சத்ரு அப்படிங்கிற சொல்லுவாங்க. அதே மாதிரி 9வது இடம் அப்படிங்கிறது வந்து பூர்வ புண்ணியஸ்தானம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி வந்து கோச்சார அடிப்படையில் 12ஆம் இடத்துக்கு வரும்பொழுது மேசராசிக்கு 7.5 சனி ஆரம்பிப்பது குடும்பம், எதிரிகள், இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் சங்கடங்கள் போக்குவரத்தில் இருக்கும். நம்ம நிதானமாக நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போகணும். அதுதான் இந்த கோச்சாரப்படி சனி பெயர்ச்சி பலன்கள். சரி, இப்போ வந்து சந்திர ராசிக்கு, அதாவது ராசிக்கு கோச்சாரப்படி சனி பெயர்ச்சி பார்த்தோம். அதே இது லக்கணம், உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்திற்கு இந்த சனி எத்தனாவது இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்தோம்னா அது ஒரு 33% நமக்கு நல்லது செய்யும். எந்தெந்த இடத்துலனா, உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்கணம் லானான்னு போட்டிருக்கோம். அந்த லக்கணத்திற்கு 1, 3, 4, 6, 10, 11 ஆகிய இந்த இடங்களில் கோச்சாரப்படி சனி வரும் பொழுது உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை செய்யும். அது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்குங்க. இந்த ஜாதகத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், லானான்னு போட்டிருக்கோம். அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சரி, இது ஒரு 33% நம்ம பார்த்துக்கலாம். கோச்சாரப்படி நமக்கு சரியில்லாட்டியும் லக்கணத்திற்கு சனி எப்படி வருது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி எந்த இடத்துல இருக்கிறாரு, சனின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த சனியிலேருந்து எண்ணி, அந்த சனி இருக்கிற கட்டத்துலேருந்து எண்ணி பார்த்திங்கன்னா இப்போ கோச்சாரப்படி இந்த மீனத்துக்கு வருகிற சனி உங்கள் கோச்சாரப்படி உங்கள் ஜாதகத்தின்படி சனி எந்த இடத்துல இருக்காரோ அதுலேருந்து 3, 5, 6, 11 இங்கே 3, 5, 6, 11 ஆகிய இடங்களில் வந்தாலும் அந்த சனிப்பெயர்ச்சி இன்னொரு 33% உங்களுக்கு நன்மையே செய்யும். கோச்சாரப்படி 12 வந்துருச்சுன்னு கவலைப்பட வேணாம். உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்திற்கும் ஜாதகத்தில் உள்ள சனிக்கும் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்களே உங்களுடைய இதை கவனிச்சிக்கலாம். மேற்கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை பக்கத்தில் உள்ள ஒரு நல்ல ஜோசியத்தை கொடுத்து பார்த்துட்டு அதன்படி நல்லபடியாக வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிறத இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.